அதாவது 52 வயசுல ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு ஓடி 3 கிலோமீட்டர் ஓடி போதை ஒழிப்புக்காக ஒரு விழிப்புணர்வு பண்ணார். அவர் ஏன் பண்ணாருன்னு எனக்கு தெரியும். ட்ரோல் மெட்டீரியல மாட்டிட்டாரு, அப்பா யாருன்னு கேட்டு ட்ரோல் ஆகிட்டாரு. நம்ம பேசுனது நம்மளுடைய ரூட் மஃபியால இருக்கக்கூடியவர்களை எடுத்து வச்சு ரீல்ஸ் கொடுப்போம், நம்ம பெரிய வைரல் ஆகும், கலாய்ச்சி விட்டோம் அப்படின்னு நினைச்சு அவர் பண்ணா இந்த மல்லாக்கப்படுத்தி நம்ம கொஞ்சம் அவருக்கே பேக் ஃபயர் ஆயிடுச்சு. அவராது ஒரு கதை முடிச்சாரு. இப்ப மூலாமலைக்கு இஷ்டத்துக்கு கதை எடுத்து விடுறாங்க. பொதுவா நீ பொதுவா ஒரு கதை பேச, நான் ஒரு பொதுவா கதை பேசுறேன், நீ மட்டும் தான் பொதுவா கதை பேசுறேன், நான் பேசுறேன் அப்படின்னு கல்யாண மேடையில இருந்து எல்லாருமே வந்து பொதுவா கருத்து பேரன்சார் எப்படியாவது இந்த ட்ரோல்ல இருந்து தப்பிக்கணும் அப்படின்றக்காக அப்படி டைவர்ட் பண்ணாங்க. அந்த டைவர்ட்லயும் போய் வசமா சிக்கிருக்காங்க. என்னன்னா முடிஞ்சது மேரத்தான், இதுல என்ன சிக்கிருக்காங்க? மேரத்தான் முடிஞ்சது. ஆனா அதுலயும் ஒருத்தர் பொய்யா பேசி சிக்கிருக்காரு. அண்ணனுடைய உழைப்ப ஒரு அமைச்சர் 2 வருஷத்துக்கு முன்னாடி பிளான் போட்டு கெடுத்திருக்கிற ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் தொடர்ந்து பார்ப்போம். ஆமா, அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆதவர்ஜுன் அவர்கள் தான். ஆதவர்ஜுன் அவர்கள் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணனை இப்படி பொது வெளியில மக்களோட மக்களா, அதுவே போய் ஆனா அதுல இன்னொரு வீடியோ ரிலீஸ் ஆயிருக்கு. பொதுமக்கள் யாருமே கலந்துக்கல, எங்களெல்லாம் விடல, கயிறு போட்டு எங்களை உட்கார வச்சிருக்காங்க, 4 மணிக்கு வந்து நாங்க உட்கார்ந்தது, இன்னும் அவங்களும் ஓடவே ஆரம்பிச்சிட்டாங்க, விட மாட்டாங்க. அவங்க ஜூனியர் ஆர்டிஸ்ட், போலீஸ், இந்த மாதிரி ஆள்லாம் ஓட விட்டுருக்காங்க. அப்ப அண்ணன் வாட்டர் பாட்டில் கொடுத்ததுல ஜூனியர் ஆர்டிஸ்டா, பொதுமக்கள் இல்லையா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இதுவும் நடிப்பா கோபால் அப்படின்ற மாதிரி பெரிய நடிப்புலாம் பாத்துட்டு போரு. கார்ல போயிட்டே இருப்பாரு, வண்டியில 2 கப்பல் விழுவாங்க, போய் தூக்கி விடுவாரு. அதோட இது பெரிய ஆறு உள்ள கூட கப்பலா இருந்தது, அது என்ன ஜூஸ் தெரியல. ஆனா இதெல்லாம் வச்சுட்டு இவர் வந்து என்ன பண்றாருன்னா போதை ஒழிப்பு, அதாவது இன்றைய ஓட ஆர்மிகள் போதையை விட்டுருங்க அப்படின்ற மாதிரி அவர் எழுதியிருக்காரு. இப்ப எழுதினோடனே அவங்க கூட சொல்லுவாங்க, அண்ணா கொஞ்சம் ஆதவர்ஜுன் அதை படிக்க சொல்லுங்க அப்படின்னு. அவரே எதுங்க இதை படிக்கணும்? ஏன்னா அவருதான் வந்து இந்த தனி விமானத்துக்கு டெல்லிக்கு போனார் பாத்தீங்களா, அன்னைக்கு மாட்டிக்கினாரு ஒருத்தருன்ற மாதிரி ஒரு பாட்டிலோட மாட்டி ரொம்ப அசிங்கமா போச்சு. ஏன்பா இப்படிப்பட்ட ஆளை வச்சுட்டு தான் மேரத்தான் ஓடி போர்ட்ல எல்லாம் எழுதி அப்படின்ற மாதிரி ஆயிப்போச்சு. சோ அதை விட என்னன்னா ஆதவர்ஜுன வந்து ஒரு இது போட்டார், என்ன பேசி விட்டார் கதையை. அவதூறுக்கு அவரே இந்தியாவில முதல் முறையினர், உலகத்துல முதல் முறையாக உலகத்தில் அண்டம் பால்வெளி இப்படி எல்லாம் போவாங்க விஜய் அவர்கள். அடுத்து கடவுளுக்கு நிகராக, கடவுளுக்கே சில கெட்ட பழக்கம் இருக்கு, விஜய் அவர்களுக்கு இல்ல அப்படின்னு கூட பேசுவீங்க. முதல் முறையாக மேரத்தானே நாங்க தான் போயிருக்கோன்ற அளவுக்கு எங்க அண்ணன் பேசிருக்காரு. கண்டுபிடிச்சீங்க மேரத்தான் அப்படின்றது. நீ சிவகார்த்திகேயன் அந்த படத்துல எல்லாம் ஓடினார் பாத்தீங்களா, நாளை என்பது, அதெல்லாம் சும்மா நீங்கதான் மேரத்தானே கண்டுபிடிச்சீங்க, நாங்க ஒத்துக்கிறோம், இல்லன்னா கடிச்சு வச்சிருவீங்களே. பாத்தீங்களா யங்கஸ்ட் சிஎம் இந்த மாதிரி இந்தியாவிலே கிடையாது. யங்கஸ்ட் சிஎம் 52 வயசு யங்கஸ்ட் சிஎம் பாத்தீங்களா? ரைட், உங்க ஆசைக்கு என்ன வேணா சொல்லுங்க. இப்ப இந்த மாதிரி இந்தியாவிலே முதல் தடவை நம்ம சிஎம் தான் ஓடி இருக்கானோட ஜம்மு காஷ்மீர்ல இருக்கவங்க கோச்சிக்கிட்டாங்க. அவங்க எங்க கோச்சிக்கிறாங்க? எங்க சிஎம் முன்னாடியே ஓடிட்டாங்க. அதாவது உங்க சிஎம் ஆளு 3 கிலோமீட்டர் தான் ஓடினாரு, எங்க சிஎம்லாம் 21 கிலோமீட்டர் ஓடி இருக்காரு. அதாவது இவரோட 7 மடங்கு அதிகமா ஓடி இருக்காரு. இவர் 3 கிலோமீட்டர் ஓடினதே ஒரு பெரிய விஷயமா பேசுறீங்க. அதாவது ஜம்மு காஷ்மீரோட சிஎம் ஒமர் அப்துல் அவர் இருக்காரு பாத்தீங்களா, ஒமர் அப்துல்லா, அவரு வந்து ஏற்கனவே 21 கிலோமீட்டர் இந்தியாவில ஃபர்ஸ்ட் சிஎம் 21 கிலோமீட்டர் மேரத்தான் ஓடுது அவருதான். நீங்க 3 கிலோமீட்டர் ஓடிட்டு அண்டம் பால்வண்டி பால்வெளி கண்டுபிடிக்க சொன்னா ஒரு விஷயம் அப்ப நீ உண்மையா பேசிக்கணும். உண்மையா பேசினா நாங்களும் ரசிப்போம். நாங்க கூட கையில நினைச்ச பரவாயில்ல, ஆட்சிக்கு வந்து முதல் முறையா அவங்களே யோசிச்சு, அதாவது ஏற்கனவே மேரத்தான் நடந்திருந்தாலும் தான் ஆட்சிக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்றாரு, போதை ஒழிப்புக்கு எதிராக விழிப்புணர்வு. இவருக்கு மாசா ஒரு ஃபேன் பேஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து இந்த கட்சியை சார்ந்தவங்களும் இருக்காங்க, அவங்களும் அநியாயம் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. மேபி உதயநிதி சட்டமன்றத்துல சொன்னார் பாத்தீங்களா, உங்க கட்சிக்காரங்களா ரொம்ப அநியாயம் பண்றாங்க, ஏதாவது அட்வைஸ் பண்ணுங்கன்னு. அதனால ஒரு இதுக்கு வந்திருப்பாரு. சரி கடைசிக்கு இப்படியாவது நம்ம ஏதாவது அட்வைஸ் கொடுத்து அதை யாராவது 4 பேர் நம்ம கட்சிக்காரங்க கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நினைச்சு இந்த மாதிரி பண்ணாரா? நிறைய மூவிஸ்ல அவரே இந்த மாதிரி நடிச்சிருக்காரு. சோ அவரை பார்த்து அந்த அளவுக்கு கொண்டாங்க சடிக்க. இப்ப அண்ணன் வந்து ஆக்டர்ல இருந்து சிஎம் ஆயிட்ட, அதனால அண்ணன் சொல்ற நீங்க கஞ்சாவை அடிக்க கூடாது அப்படின்னு அவர் வந்து எழுதி இருந்தாரு. இதுக்கப்புறம் யாருமே அடிக்க மாட்டாங்க. இருந்தா நல்லதுதான், எப்படியோ ஒண்ணு நல்லது நடந்தா சரி. ஆனா
இன்னொரு விஷயம் என்னன்னா, அது எப்படினே நீ கஷ்டப்பட்டு நல்ல பேர் எடுப்ப, அதை கலைக்கிறதுக்கு தான் நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை வச்சு நான் முடிஞ்சு போச்சு. இன்னொருத்தர் வந்து சிக்கி இருக்காரு. அவர் யாருன்னா மனிதவள அமைச்சர் சரத்குமார் இருக்கு. அவரு அழகா இருப்பாருங்க எங்க கட்சியில. கட்சியில யாரும் அழகு இல்ல. அதான் நான் சொல்றேன், கட்சியில அறிவா யாரு இருக்கா, கொள்கையா யாரு இருக்கா, திறமையா செயல்படுறா இல்ல, அழகான அமைச்சர் அழகான சிஎம் இப்படியேதான் இருங்க. இந்த அழகை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு ஒண்ணு. அவர் எதுக்குங்க எங்க அண்ணன் பேச்ச கெடுத்தாரு? அது என்னன்னா, இந்த பக்கம் அண்ணன் பர்ஃபார்மன்ஸ் 3 கிலோமீட்டர்லாம் போய் மேரத்தான்லாம் போய் பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு வழி பண்ணா, அடுத்த செகண்ட் அந்த வீடியோ இந்த பக்கம் வைரலா ஓடிட்டு இருக்கு. என்னன்னா, உங்க குழந்தைங்களுக்கு இனிமே நீங்க மாத்திரை கொடுக்கணும்னா ஒரு ஈஸியான வழி சொல்றேன். இந்த மாதிரி ஒரு போன் எடுத்துக்கோங்க, அதுல இப்படி ஒரு மாத்திரை வச்சுக்கோங்க, பக்கத்துல ஏதாவது வெயிட்டான பொருள் டங்கு 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 டங்குன்னு இடிங்க. இடிச்சா என்ன ஆகும்? தூளாயிடும். போன் உடைஞ்சு போகும். போன் உடைஞ்சு போகும். வரல மாத்திரையை யாராவது, அதாவது இவரு ஒரு வீடியோ என்ன வந்திருக்குன்னா, ஒரு போன்ல ஒரு தூள் மாதிரி இருக்கு, அந்த தூளை வந்து கார்டு இருக்கு பாத்தீங்களா, ஏடிஎம் கார்டு, அந்த கார்டை வச்சு நெசுக்கிறாரு. மறைப்புக்கு 500 ரூபாய் நோட். அது மறைப்புக்காக வேற எதுக்காக எனக்கு தெரியாது. ஒரு 500 ரூபாய் ரோட்டு கையில இருக்கு. இதுதான் நான் வீடியோல பார்த்த விஷயம். இப்ப இது வந்து என்ன ஆயிடுச்சுன்னா, பொதுவாக இது வந்து ஏதோ ஒரு போதை வஸ்து வந்து அவர் யூஸ் பண்றாரு. என்ன ஒரு உண்மைன்னு பாத்தீங்கன்னா, உங்க குழந்தைக்கு வந்து மருந்து கொடுக்க சொல்லிருக்காங்க. அந்த 1.5 வயசு குழந்தைக்கு ஏதாவது ஒரு டாக்டர் வந்து முழுசா கொடுக்க சொல்லுவாரா? 1.5 வயசு குழந்தைக்கு முதல்ல மாத்திரை கொடுப்பாங்களா? அது வேற விஷயங்க. கொடுத்துட்டாங்க. உங்க வழிக்கே வர ஏதோ ஒரு டாக்டர் மாத்திரையே தான் கொடுத்தாகணும். அதுவும் ஐபிஎல் மேட்ச்ல 1.5 வயசு குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கற அளவுக்கு உடல்நிலை சரியில்லாத குழந்தைய ஐபிஎல் மேட்ச் போயிட்டு இருக்கும் போது நீங்க வந்து மாத்திரையை வந்து போன்ல வந்து இடிச்சு அதை கொடுக்கணும். நான் கேக்குறேன், சரி மாத்திரை கொடுத்தால அந்த டாக்டர் இவ்வளோ ஒரு ஹைஜீனிக் அன்ஹைஜீனிக்கா கொடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. போன் எந்த மாதிரி ஒரு அன்ஹைஜீனிக்கான விஷயம் தெரியுமா? நம்ம காதுல வைக்கிறோம், நம்மளுடைய பேசும்போது நம்மளுடைய எச்சங்களை அதுல தெரிக்குது, கண்ட இடத்துல கை வச்சு அந்த போன்ல கை வைக்கிறோம். அப்ப ஸ்டேடியம் மாதிரி ஒரு இடம், எவ்வளவு தூரம் அதுல ஒரு நோய் கிருமி தொற்று அதுல இருந்திருக்கும், எவ்வளவு கிருமிகள் இருக்கும். அவர் எவ்வளவு அறிவு பொறுத்துன்னா அந்த போன்ல வச்சு தட்டு 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 தட்டி, அது டோலோ 650 இல்ல ஏதோ ஒரு மாத்திரை தட்டு தட்டு தட்டி அதை தூளாக்கி, அதுக்கப்புறம் பாருங்க அதை குமிக்காம நேர் கோடாக்கி அதை கோடுல கவனிச்சிருக்கல இல்ல. அதாவது அவர் வந்து அந்த வீடியோ வந்த பிறகு சும்மா இருந்தா கூட ஏதோ அமைச்சர் வந்து இப்படி பண்ணிருக்காருப்பா அப்படின்ற ஒரு குழப்பத்திலே அவங்க இருந்திருப்பாங்க. இது போதை வஸ்து தானா இல்ல வேற ஏதாவதா இல்ல சும்மா ஏதாவது ஃபன் பண்றாங்களா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிருப்பாங்க. இவர் சும்மா இல்லாம ஒரு குழந்தையும் ஒரு பொண்டாட்டி கூட்டிட்டு வந்துட்டு அந்த குழந்தை முகத்தெல்லாம் பிளர் பண்ணி அதளவுக்கு அந்த கான்சியஸா இருக்க குழந்தையோட முகத்தை காட்டக்கூடாது. அவரு போட்டிருக்க மாட்டாரு, மீடியா மறைச்சிருக்கோம், சேட்டலைட் மீடியாஸ் மறைச்சிருக்கோம், குழந்தைய இந்த மாதிரி காட்டக்கூடாது, அது இந்த மாதிரி விஷயத்துக்கு விளக்கம் எடுத்திருக்காது. இவரே விளக்கம் கொடுத்திருக்கலாம், இல்ல அவரும் அவங்க மனைவியும் கொடுத்திருக்கலாம். இத குழந்தைய வேற தூக்கிட்டு வந்து இல்ல இந்த குழந்தை தான் அந்த குழந்தை, இந்த குழந்தைக்கு 1.5 வயசு குழந்தையா இருக்கும்போது 2 வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் மாத்திரை இடிச்சு தண்ணியில கலக்கி அப்படி ஊத்துறேன். நான் கேக்குறேன், மாத்திரை இடிச்சு தண்ணியில கலக்கி ஊத்துறதுக்கு சிறப்பாவே ஊத்திட்டு போயிருக்கலாமே. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 5 வயசு வரையுமே யாருக்குமே மாத்திரை கொடுக்க மாட்டாங்க, சிறப்பு தான் கொடுப்பாங்கன்னு சொல்றாங்க. சரி கொடுத்துறாங்க வச்சுக்கோங்க, வீடியோல குழந்தையே காணுமே, நீங்க யாருக்காக அரைச்சு ஊத்துறீங்க? அந்த பக்கம் உட்கார்ந்து இருந்தது மேட்ச் பார்த்துட்டு குழந்தை, அந்த பக்கம் 1.5 வயசு குழந்தை மேட்ச் பாக்குது. நான் சொல்றேன், 1.5 வயசு குழந்தைக்கு மருந்து கொடுக்கற சூழ்நிலை இருக்கும்போது எந்த பெற்றோர் இந்த மாதிரி கூட்டம் நிறைந்த இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்களா? கண்டிப்பா மாட்டாங்க. அப்ப அது என்ன ஆகும்? காய்ச்சல் இன்னும் அதிகமாகும், இன்ஃபெக்ஷன் அதிகமாகும். அவ்வளோ கூட்டத்துக்குமே போயிட்டீங்க, அவ்வளவுதான் நீங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் டீம் மேலயோ இல்ல கிரிக்கெட் மேலயோ ஆர்வம் இருக்கிற ஒரு ரசிகரா இருக்கிறீங்க. குழந்தைய விட அதுதான் முக்கியம். நீங்க போயிட்டீங்களே வைங்களேன், இப்ப தட்டி போன்ல தட்டியா ஒருத்த கொடுப்பான், அதே மாத்திரையே தண்ணியில போட்டு அது கரைச்சிடும். இந்த ஐடியா அப்ப அவருக்கு தோணி இருக்காதுங்க. இன்ட்ரெஸ்டா மேட்ச் அது மாத்திரையா இருந்தா, அது குழந்தைக்கு கொடுக்குற மாத்திரையா இருந்தா அந்த ஐடியா வந்து எங்க எம்எல்ஏ எங்க திட்டாதீங்க, எங்க வைஃப் திட்டுங்க. அவங்க வைஃப் தான் சொன்னாங்களா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு மூமெண்டா இருந்துச்சு, நான் தான் அடிச்சு. ஏமா அவ்வளவு கஷ்டமான மூமெண்ட் எதுக்கு நீ மேட்ச் பார்க்க போன? ரெண்டுமே முக்கியம் இல்லங்க. ஒரு டைம்ல எங்க என்டர்டெயின்மென்ட் குழந்தையோட மேட்ச் அது நீங்களா குழந்தைய விட அது விஜய் என்ன முக்கியம் சொல்ற டீம் உங்ககிட்ட அதை எதிர்பார்க்கறது எங்களோட தப்பு தான். சோ அதாவது பொய் சொன்னாலும் பொருந்து சொல்லணும். இவர் வந்து சொன்னார்ல இது குழந்தைக்கு கொடுத்த மாத்திரை அப்படின்ட்டு, நான் என்ன கேட்கிறேன், அது தண்ணியில போட்டாலே கரையும் ஒண்ணு. ரெண்டாவது, குழந்தைக்கு மாத்திரை கொடுக்கறத இந்த மாதிரி நூல் மாதிரி வச்சு நடுவுல ஒரு 500 ரூபாய் நோட்டு வச்சு அதுக்கப்புறம் அதுல கொட்டி அப்புறம் அதுல தண்ணியில கலக்க வேண்டிய அவசியம் என்ன? போயிடக்கூடாதுங்க. ரெண்டாவது, எந்த அப்பா அம்மாவது குழந்தைக்கு மருந்து கொடுக்கறத, அதுவும் இந்த பேட்டர்ன்ல மருந்து கொடுக்கறத வீடியோ எடுத்து போடுவாங்களா?
போட்டாங்க அதாவது ஒரு அக்கறை நாங்க தெரிவிக்கிறோம், எவ்வளவு நாங்க கேர் பண்ணிக்கிறோம் பாத்தீங்களா எங்க குழந்தைங்க. நீங்க கேர்னாலே முதல்ல ஸ்டேடியத்துக்கு போயிடக்கூடாது. ஸ்டேடியத்துக்கு போய் மாத்திரை கொடுத்ததே தப்பு. அது போன் மாதிரியான கிருமி நிறைஞ்சதுல அன்ஹைஜீனிக்கா அதை வந்து நீங்க சானிட்டரி பண்ணாத ஒரு இடத்துல வச்சு நீங்க இடிச்சு கொடுத்தது 3வது தப்பு. 4வது தப்பு, குழந்தைக்கு மாத்திரை கொடுத்தது எப்படி டக் லைஃப் ஆகும்? அது எப்படிங்க தக் லைஃப்? ஏங்க முட்டா பையன் மாதிரி தக் லைஃப்? அந்த அமைச்சர் தான் போட்டுருக்காரு தக் லைஃப் அப்படின்னு போட்டு. தவறான விஷயத்தை திணிக்காதீங்க. யாராவது குழந்தைக்கு மருந்து கொடுக்க அவர் பண்ணிருக்காருமா, அவர் போட்டிருக்காரு தக் லைஃப் போட்டிருக்காரு. எனக்கு புரியல, நாங்களாம் கூட குழந்தை பெற்று வளர்த்தவங்க தான். ஆனா நாங்க யாருமே குழந்தைக்கு மருந்து கொடுத்தது டக் லைஃப் போட மாட்டோம். சோ இவர் என்னன்னா ஏதோ பண்ணிட்டாரு, எசக மாட்டிட்டாரு. சும்மா இருந்திருந்தா கூட அதை யாரும் கிளறிக்க மாட்டாங்க. அதை நியாயப்படுத்துறதுக்காக குழந்தைய கொண்டு வந்து நீங்க அந்த வீடியோல பேசி உங்களை நீங்களே நியாயப்படுத்திக்கிறீங்க பாத்தீங்களா? இங்கதான் வந்து எல்லாருமே வந்து கோவம் வருது. இப்படியுமா நீங்க வந்து தேடுவீங்க, உங்களை வந்து நியாயப்படுத்திப்பீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ அந்த பொய்யை வந்து உருப்படியா சொல்ல தெரியாம மாட்டிக்கிட்டாரு. முடியாது, ஏன்னா யாரா இருந்தாலும் முட்ட முடியாது. இந்த மாதிரி குழந்தைங்க பெண்களை வச்சு இது பண்றதானே, அதுக்கு அவங்களுடைய மனைவி வேற. எனக்கு என்னன்னா அந்த பக்கத்துல உட்கார்ந்து இந்த பெண்ணும் வந்து ஒரே மாதிரி தெரியல. அவங்களோட மனைவியோட ஃபேஸ் கேட்டா இதோ ஒண்ணு கேட்டா அது 2 வருஷத்துக்கு முன்னாடி, அது சின்ன வயசுல உரிச்ச கோழி, இது பெருசா இருக்கும்போது உரிச்ச கோழின்னு ஏதாவது கதை சொல்லுவாங்க. சோ அந்த எல்லைக்கு நாங்க போல. ஆனா இது இந்த மாதிரி ஒரு அப்பட்டமான ஒரு பொய், அதுவும் குழந்தைய வச்சு நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஒத்துக்க வேண்டியது தானே. ஆமா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ணேன் அப்படின்னு. சரி, ஒத்துக்க வேண்டாம் கூட அமைதியா இருந்திருக்கலாம், இல்ல மன்னிப்பு கேட்டுருக்கலாம், அப்ப தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி. சோ ஏதோ நியாயப்படுத்துற அப்படின்ற பேர்ல போய் தானா வந்துட்ட வந்து வண்டியில ஏறி மாட்டிக்கிட்டாங்க. எல்லாத்துமே காரணம் எங்க அண்ணன் தான். 2 வருஷம் முன்னாடி இந்த மாரத்தான ஓடி இருக்கணும், அப்ப ஒரு அமைதியா இருந்திருப்பாரு. இப்ப ஓடனால இவ்வளவு பிரச்சனைகள் நடக்குது. அதான் நான் சொல்றேன்ல, 2 வருஷத்துக்கு முன்னாடி ஓடுறது ஆதவர்ஜின மாதிரி ஒரு ஆளை வந்து அதான் சொல்றேன். அந்த போர்ட்ல இருக்கிறத ஒழுங்கா படிச்சு பாருப்பா. ஐயோ இதுக்கும் நமக்கு சம்பந்தமே இல்லையே. அண்ணனுக்கே அதுக்கும் சம்பந்தம் இருக்கானே தெரியல. ஏன்னா 6 மணிக்கு மேல ஆட்டம் ஓட மாட்டேங்குது, அதை விட்டுமா, அதுக்கு லெவல்லாம் போக வேண்டாம். ஏன்னா ஆதாரம் இல்லையாம நம்ம எதுவும் பேசக்கூடாது. சோ இப்ப இதெல்லாம் ஒரு பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னொரு பிரச்சனை வந்து புதுசா முளைச்சிருக்கு. இப்ப ஏற்கனவே இந்த புரோட்டோகால் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா? தாண்டி அப்புறம் சட்டசபை தாண்டி இப்போ இன்னொன்னு வந்திருக்கு. இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தலைவர்களும் இவங்களுக்கும் நடந்தது. அதாவது தாவேகா வெர்சஸ் டிஎம்கே அப்படின்ற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் மேயர் வெர்சஸ் பல்லவி எம்எல்ஏ அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் உதயநிதி அவர்களை வந்து கேட்ட கேள்விக்கு நான் வந்து மொக்க பண்றேன் அப்படின்ற பேர்ல புரோட்டோகாலே தெரியாம ஒரு முதலமைச்சரே வந்து தப்பா ஒரு விளக்கம் சொல்லி அதுக்கு சபாநாயகர் முட்டு கொடுக்கறன்ற பேர்ல அவரு வந்து மாட்டிட்டாரு, எனக்கும் ஒண்ணும் தெரியாதுமா அப்படின்ற மாதிரி. இப்ப 3வது கட்சிக்குள்ளேயே பிரச்சனை, யாருக்கு அதிகாரம் அதிகமா இருக்கு? கட்சிக்குள்ள எங்க 2 பேருக்குமே புரோட்டோகால் தெரியாது. எங்களுக்குள்ளே சண்டை யாருங்க வந்து தீர்ப்பா? அது யாருக்குமே தெரியாது. இது புரோட்டோகால் தான் இல்ல, இது வந்து எதிர்கட்சிகளோட போகும்போது புரோட்டோகால். இது வந்து நானும் அமைச்சர் தான், நீ அமைச்சர் தான். அதுதான் நான் இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கேன், என் பேரை முன்னாடி போடாம அவங்க பேரை முதல்ல போட்டிருக்கீங்க. கீழே என் பேரு இருக்கே அப்படின்ற ஒரு ஈகோ சண்டை. அதே சண்டை தான். அதாவது ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இதுக்கு 2 அமைச்சர்கள் வந்து சீஃப் கெஸ்டா கூப்பிட்டுருக்காங்க. ஒண்ணு சமூகம் மற்றும் மகளிர் உரிமை அமைச்சர் இருக்காங்கல்ல ஜெகதீஸ்வரி, இன்னொன்னு நம்ம ரீல்ஸ் அமைச்சர். ரீல்ஸே போட்டு ஆமா வாங்க தமிழ்நாட்டுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அப்படின்னு எல்லாரையும் கூப்பிட்டாங்க பாத்தீங்களா? அவங்க ரீல் போட்ட நேரம் எல்லாமே ஆந்திரா கூட போச்சு பாத்தீங்களா? இந்த பேருக்கு புகழுக்கும் சொந்தக்காரர் அவங்க டேட்டாவா இருக்கு, நான் டேட்டாவா சட்டமன்றத்துல பேசுறேன்னு சொல்லிட்டு கடைசியில போயிட்டு வந்தாங்க. அப்படி பெருமையா அதெல்லாம் சொல்லுங்க, போட்டோ தான் எடுத்துட்டு வந்தாங்க. ஒன்னும் ஆர்டர் இது புடிச்சு ப்ராஜெக்டோட கொண்டு வரல, சரியா? அதெல்லாம் ஒரு அத்தனை பெருமைக்கும் சொந்தக்காரரான அமைச்சர் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் இருக்காங்களே, இவங்க பேரை மேல போட்டு அதுக்கு கீழே ஜெகதீஷ் அவர்களுடைய பேரை போட்டு அவங்க அந்த மேடைக்கு வந்து அதை பார்த்து கடுப்பாயி, ஏன்பா அந்த அம்மாவுக்கு நான் எந்த விதத்துல குறைஞ்சு போயிட்டேன், ஏன் என் போட்டோ கீழே போட்டேன், நான் சீஃப் கெஸ்டா இங்க உட்காந்துருக்கேன், எங்க அந்த அம்மாவை காட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி, நான் ஒரு மகளிர் உரிமை அமைச்சர், எனக்கே உரிமை இல்லையா? நான் ஒரு மகளிர், நான் மகளிர் உரிமை அமைச்சர், எனக்கே வந்து உரிமை இல்லையா? என் பேரை ஏன் நீ மேல போடல? ஜெகதீஸ்வரி பேரை மேல போட்டுருக்கணும், அப்படிதான் நீ கீர்த்தனா போட்டுருக்கணும். ஆமா, மேடையிலேயே கூப்பிட்டு அதிகாரம் எல்லாம் வந்து கேக்குறாங்க. அவங்க 2 பேரும் அடிச்சுக்கல, ஏன்னா கீர்த்தனா அந்த இடத்துல இல்ல, அதனால அதிகாரிகளை கூப்பிட்டு அடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ்நாட்டுல இவ்வளவு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. நாளுக்கு நாள் பெண்களுக்கு இதுவான பாலியல் குற்றங்கள் பிரச்சனை வந்து அதிகரிச்சுட்டே இருக்கு. சட்டம் ஒழுங்கு சரியில்லை, போதை கலாச்சாரம், அது இதுன்னு நாளைக்கு நியூஸ் பேப்பர் தவிர்த்து அவ்வளவு பிரச்சனை.
இந்த அம்மா அதெல்லாம் விட்டுட்டு என் பேரை ஏன் மேல போடல. அதாவது எம்எல்ஏ எப்படின்னா எனக்கு முதல்ல மெழுகுவர்த்தி கொடுக்கலன்னு பிரச்சனை. முதலமைச்சருக்கு என்னன்னா நான் தான் மொத்த விளக்கும் 5 முகம் இருக்குன்னா அந்த 5 முகத்தையும் நான் தான் ஏத்துவேன் அப்படின்ற பிரச்சனை அவருக்கு. இந்த அம்மாவுக்கு என்னன்னா பேரை ஏன் முதல்ல போடல அப்படின்னு பிரச்சனை. மொத்தத்துல நீங்க தமிழ்நாட்டோட பிரச்சனையை பத்தி பேச மாட்டீங்க. கட்சிக்கு ஒரு புரோட்டோகால் கிளாஸே தனியா எடுக்கணும் போல. புரோட்டோகால் கூட கிடையாது. யாரும் இது உங்க இதுக்குள்ள பேசி நீங்க இது பண்ண வேண்டியது. கீர்த்தனா அவர்கள் நிறைய அவதூற பேசி அவங்க ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. இப்ப எங்களோட இந்த ரீல்ஸ் போட்டீங்கன்னா நீங்களா ஒரு ட்ரெண்ட் ஆவீங்க. இப்ப பாருங்க ஒரு மேடையிலே சண்டை போட்டிருக்கீங்க. ஜெகதீஸ்வரின்னு ஒரு அமைச்சர் இருக்காங்க. தெரியுது இல்ல, நம்மளுக்கு முன்னால தெரியாது, இப்பதான் தெரியுது. தாவேக ஆட்சி பொறுத்தவரையும் நீங்க வந்து வேலை எல்லாம் செய்யக்கூடாது. இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா ட்ரெண்ட் ஆகணும்னா 4 ரீல்ஸா போடுங்க. அப்பதான் ட்ரெண்ட் ஆவீங்க. அப்படிதான் இப்படி ஒரு அமைச்சர் இருக்காங்கன்னு தெரிஞ்சு உங்களோட பேரை முதல்ல கொட்டை எழுத்துல போடுவாங்க. சரத்குமாரும் ரீல்ஸ்ல தான் வெளியே வந்திருக்காரு. ஆமா, விளம்பரம் தேடுறாங்க இவங்க ஆட்சியில. ஆனா ஒண்ணு கூட நல்ல விதமா தேடுற மாதிரி தெரியல. சோ இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து தாவே காட்சியில இருக்கு. ஆனா ஒண்ணு, அவரும் விஜய் அவர்களும் எப்படியோ கஷ்டப்பட்டு நல்ல பேர் வாங்கணும்னு அதாவது ஜாக்கிங்லாம் போய் பட்டா அவ்வளவு முயற்சியும் ஒரே ஒரு வீடியோ போட்டு காலி பண்ணிட்டாங்க. சோ இந்த மாதிரி உங்களோட எதிரிகள் வந்து உங்களுக்கு உங்க கட்சியிலே இருக்கிறாங்க. அதுதான் இதுதான் வந்து உதயநிதி அவர்கள் சொன்னாங்க. உங்க கட்சியிலேயே பல இந்த மாதிரியான அதாவது தப்பான விஷயங்கள் வந்து உங்க கட்சியிலே செய்யறாங்க, உங்க கட்சிக்காரங்களே செய்யறாங்க. அதை சரி பண்ணுங்க அப்படின்னு இதுதான் எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. ஆனா அன்னைக்கு வந்து சட்டமன்றத்துல ஃபயர் விட்டீங்க. அதாவது நிஜத்துல நடக்கும்போது எவ்வளவு இதுவா இருக்கு பாத்தீங்களா. ஆக முதல்ல உங்க கட்சியை திருத்துங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான அவமானங்கள்லாம் நேராது. இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்டாங்கன்னா அது ஏஐ வீடியோன்னு சொல்லி முட்டு கொடுத்துருங்க. அந்த போட்டோ கொடுத்த மாதிரியா